பவியோட அட்டூழியம் தாங்க முடியல. இத்தனை நாள் அழுமூஞ்சு மாதிரி இருந்தா, இப்ப என்னடானா நம்மளே திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டா. பரிகார பூஜைன்னு சொல்லி காலையிலயும் எதுவும் சாப்பிட விடாம வெறும் பாலும் பழமும் தான் கொடுத்தா. அது இவ்வளவு நேரம் தாங்கும்? பசியில உயிரை போற மாதிரி இருக்கு. ஆமா அத்த, ஹாஸ்பிட்டல்ல வச்சு பிரியாணி சாப்பிடலான்னு பார்த்தேன். ஆனா பவி அதையும் தடுத்துட்டா. இதுக்கு மேல என்னால பசி பொறுத்துக்க முடியாது அத்த. ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க, எல்லாருமே சாப்பிடுவோம். ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடலான்னு பார்த்தா கிச்சன்ல போய் நிக்கவே உடம்புல தெம்பில்ல. பேசாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுங்க, எல்லாரும் சாப்பிடலாம். சரி சரி, நான் ஆர்டர் பண்றேன். யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு கொஞ்சம் சொல்லுங்க. மாமா, எனக்கு ஃபுல் கிரில் சிக்கன், அப்புறம் 2 நான் 2 சப்பாத்தி. 2 சப்பாத்தி. அப்பா, எனக்கு சிக்கன் பிரியாணி அப்புறம் ஆட்டுக்கால் பாயா போதும். ஆட்டுக்கால் பாயா. அண்ணா, எனக்கு மட்டன் பிரியாணிண்ணா, கோலா உருண்டை, கோலா உருண்டை, அப்புறம் சிக்கன் ஃப்ரை வேணும். மாமா, எனக்கு ஒரு நான்வெஜ் மீல்ஸ் சொல்லிருங்க. சரி, நான்வெஜ் மீல்ஸ். நானும் எனக்கு ஒரு ஃபுல் தந்தூரி சிக்கன் போட்டுக்கிறேன். என்ன 3 பேரும் வந்துட்டீங்க? அங்க ஹாஸ்பிட்டல்ல அண்ணி மட்டும் தனியா இருப்பாங்கல்ல. நாங்க இப்படி திடீர்னு என்ட்ரி கொடுப்போம்னு நீங்க யாருமே எதிர்பார்க்கலையா?